அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஆன்மீக விஷயங்கள மட்டும் போடுங்களேன். நீங்க எதுக்கு பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்றீங்க அப்படி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா, அந்த பிக் பாஸ்ன்றதுல வந்து நெறைய பேருக்கு வந்து அத உள்ள போய் பார்க்குறதில்ல. அதனால வேண்டி அது என்ன சும்மா வந்து சமைக்கிறதையும், பாத்ரூம் கழுவத்தையும் காமிச்சிட்டுருக்காங்க. அதெல்லாம் என்னத்துக்குன்னு இருக்குது சில பேருக்கு வந்து. அப்படி கிடையாது. அது வந்து அவ்வளோ மோசமான ஒரு ப்ரோகிராம்னு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்குது அப்படின்ற விஷயம் இருக்கு. 2வது வந்து சீக்கிரமா அது வந்து மைண்ட் கேம் நம்ம வீட்ல, ஆஃபீஸ்லலாம் என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்றத வேகப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது வரவேண்டிய பிரச்சனைய வெளிய இழுத்து கொண்டு வந்து, ஆ உடனே அதுக்கான விஷயங்கள் சொல்யூஷனா ஏதோ ஒண்ணு சொல்றதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரைஸ் மாரி குடுத்துடணும். இதில அந்த மைண்ட் கேம்ல வின் பண்ணதுக்கு ஒருத்தர் பிரைஸ் குடுத்துடணும் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா, நெறைய பேரு அம்மா அவங்கள, அப்பா அவங்களலாம் அந்த ப்ரோகிராம் பார்க்காதீங்க. அத பார்க்கறதுனால தான் நீ வந்து என்ன பண்ற, உங்க மாமியார, உங்க நாத்தனாரெல்லாம் குறை சொல்லின்னு இருக்கன்னு சொல்லிட்டு, ஐடி கம்பெனியில உட்காந்துட்டு அப்பா, அம்மா படிக்க வச்சுட்டாங்க. அதனுடைய விளைவா இன்னைக்கு வேலையில போயிட்டு இருந்துட்டு, அந்த அளவுக்கு ஒரு 70ஸ், 80ஸ்ல இருக்கிறவங்க பாதிப்புகள், குடும்ப உறவுகள், இன்லாஸ் வீட்ல நடக்கிற பிரச்சனைகள்ல பாதிக்கப்படாம போயிட்டு ஒரு இதில உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு தான் அம்மா வந்து இந்த மாரி தேவையில்லாம அதே பாணியில யோசிக்கிறாங்களோ, அந்த பிக் பாஸ்ல காட்டுற பாணியிலேயே வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள பார்க்குறாங்களோ, "நீ பார்க்காதம்மா, நீ அந்த ப்ரோகிராமையே பார்க்காத. அத பார்த்தவன் மனசு அப்படி ஆயிடும். நீ வந்து ஃப்ரீயா இரும்மா, அப்படி இரும்மா, இப்படி இரும்மான்னு" சொல்லிட்டு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அவங்களுக்கு வேற மாரி இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனில உங்களுக்கு வேற பாலிடிக்ஸ்ங்க நடக்கும். ஆனா, பேஸ் வந்து ஏபிசிடி மாரி எல்லாமே அங்கேயும் இதுதான் இருக்கும். அது வீடு மாரி இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸ் மாரி இருந்தாலும் சரி, அங்கேயே வந்து சில விஷயங்கள் தான் சிலருக்கு தரப்படுகின்றது. இப்ப மேல்தட்டு வர்க்கம், அதிகார வர்க்கம், ஒருத்தர வந்து மூளைய கழுவுற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கும். நீ ஒரு குடும்ப விஷயத்துலயும் இருக்கும், வெளியிலயும் இருக்கும். எ கொளுத்து வேலைக்கு போனாலும் இருக்கும், உழவு வேலைக்கு போனாலும் இருக்கும். எல்லா இடத்துலயுமே அது இருக்கத்தான் செய்யும். அதுக்கு இந்த மாரி எல்லா தட்டு மக்களுக்கும் சேர்ந்த மாரி வச்சு, அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போது, இந்த பிரச்சனை தான் நமக்கும் வருது. நமக்கும் அதே பிரச்சனை தான் வருது வாழ்க்கையில. அது வந்து நம்ப பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு. அத பார்க்குற பார்வை, இப்படி தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்க, அப்படின்னு புரிதலே இல்லாம போகும் நெறைய பேருக்கு வந்து. ஒரு மாரி நான் சொல்றேன் அந்த பிக் பாஸ்லயே கூட உங்களுக்கு நெறைய பேர் ரஞ்சிதா இருக்கட்டும், பவித்ரா, இவங்களுக்கு வந்து இப்படி தான் அவங்க நம்மள யோசிச்சாங்க. நம்மள இந்த அளவுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. நம்மள இவ்வளோ அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்படின்ட்டு தெரியாமயே கடந்து போறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா, எழுந்துக்க முடியாத ஒரு காலத்தில வந்து இவங்க விஷயமே புரியாத ஒரு வயசான காலத்திலயோ, இல்ல மிடில் ஏஜ்ல புரிய வரும் அதெல்லாம். அப்ப ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். நெறைய பேருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணம் கூட அதுதான். நீ தெரிஞ்ச மாரியே சின்ன வயசுலேருந்து உலகத்தில இப்படியெல்லாம் இருக்குது. சைக்காலஜிக்கலா இப்படியெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப நெருங்கிய உறவினரே கூட மகாராஜா காலத்தில அப்பாவையே கொன்னுட்டு மகன் ஆட்சிக்கு வரதுக்காக பண்றது இதுங்கலாம் இல்லைங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கொடூரமான உலக மனசு பத்தி தெரிஞ்சுக்காமயே நீங்க இருந்தீங்களான்னா, ஒரு நாள் உங்களுக்கு அது தெரிய வரும்போது வலிக்கும் பயங்கரமா. ஹார்ட் அட்டாக்கே வரும். அதனால இப்படி மன போராட்டங்கள், அந்த ஒரு ஃபைட்டிங்கு, அந்த ஒரு ஜலஸு, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சே சின்ன வயசுலேருந்து இருக்கிறதே பெட்டரு. அதுலேருந்து எப்படி தப்பிச்சு உலகத்தில வந்து மேலுக்கு வரத்துக்கு இதுன்றதுக்கு, இதுவெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலே இப்போ ஹார்ட் அட்டாக் வராம இருக்கும் மிடில் ஏஜ்ல அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்குது, என் பயாலஜிக்கல் அப்பா இறந்தபோது, "உனக்கு தான் அப்பா உங்க அப்பாவே உனக்கு பிடிக்காதே, ஏன் அழறேன்னா?" இந்த விஷயத்தில நான் கொஞ்சம் என் சொந்த விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியிருக்குது. பிக் பாஸ்ன்றது ஆல்மோஸ்ட் நம்ம முடிய போகுது, வந்துடுச்சு. எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா, வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கும் நடந்திருக்கும். அந்த மாரி வந்து இந்த மாரி ஏதோ ஒரு சமயத்தில நடந்திருக்கும். அதுக்காகவும் நான் இத வந்து பதிவு பண்றேன். அதனால தான் நான் எதையுமே வந்து இது பிக் பாஸ் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு போட்டே போறது. அது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். வேற ஒருத்தரு என்ன வந்து வளர்த்தாருன்னு சொல்லலாம். ஆ அவர் போயிட்டு ஒரே 1 வருஷம் தான் பயாலஜிக்கல் அப்பா வீட்ல இருக்கிறேன் நானு. பயாலஜிக்கல் அப்பா வீட்ல நான் இருக்கும்போது, எ எனக்கு வந்து ஒரு தம்பியும், ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க. பயாலஜிக்கல் அப்பா வீட்ல நெறைய பேரு 10, 15 பேர் இருக்கின்ற பெரிய விவசாய குடும்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய கலகலப்பான ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான் அது. ஆனா என்ன விஷயம்னா, என்னோட அப்பாவுக்கு வந்து அந்த பயாலஜிக்கல் அப்பாவுக்கு வந்து முதல்ல ஒரு குழந்தை போயிடுது. ஒரு பையன் குழந்தை ஒண்ணு போயிடுது. ஆ அந்த 3 வயசுல போகுது. அது வயித்துல இருக்கும்போதே போயிடுச்சு. பொறந்துட்டு 1 நாள்ல போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஒரு 3 வயசு வரைக்கும் மிக அழகாக ஆ அந்த மாரி ஒரு பையன் வந்து போயிடுது. போயிட்டு பின்னாடி இந்த பையன் பொறக்கறதுனால இதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் குடுக்குறாரு.
ரொம்ப வந்து அந்த பயம் அந்த மாரி போயிடக்கூடாதுன்றதுனால ஓவரு இது குடுக்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அந்த அந்த 2வது பையனுக்கு அப்புறம் இன்னொரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு தவழ்ந்து, எழுந்து நடந்துட்டு தத்தி தத்தி நடக்கிற அளவுக்கு வயசு. நான் வந்து அங்க போயிட்டு பயாலஜிக்கல் அப்பா வீட்ல ஒரே ஒரு 1 இயர் ஸ்டே பண்ணிட்டு, அந்த 1 இயர்க்குள்ளேயே கல்யாணம் நடக்குது. அந்த அந்த சமயத்தில நான் வந்து அந்த காட்சிகள பார்க்குறேன். அவர் அந்த அந்த பையனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஆ ஒரு மாரி நெறைய மூட்டைகள், அரிசி மூட்டைகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த நடுக்கூடத்தில வந்து நான் அந்த 4 கட்டு வீடுலாம் சொல்லுவாங்கல்ல, தூணெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில வந்து நெறைய அரிசி மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். அங்க இது ஓடு ஓடா தான் இருக்கும். செட்டிநாடு டைப் வீடு மாரி ரூம் ரூமா இருக்கும் நெறைய. அதில இவங்க இருக்கிறதுல அந்த பையனுக்கு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் தவழ்ந்தும் நடந்துகிட்டு இருக்கிற வயசுல இருக்கிற அந்த என்னுடைய அந்த கடைசி அந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பையனுக்கு தூக்கம் கலைஞ்சிருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஷோல்டர பிடிச்சு தூக்கி அந்த குழந்தைய நான் அந்த பையன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரா? இல்ல அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்த அந்த போன பையனுக்கு அப்புறம் இது வந்ததுன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரான்றது அந்த கோவம் இருக்குது எனக்கு. என்னோட வயசும் அப்ப 17 தான். ஆனா அத பார்க்கும்போது ஆத்திரமா வருது எனக்கு. அந்த குழந்தைய தூக்கி அப்படியே கதவு திறந்து, அந்த மூட்டைகள் சந்துல அங்கெல்லாம் தேளும், பாம்பும் நெறைய வந்து கிராமம் அது. உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து அந்த மூட்டைகள் சந்துல எதனா இருக்கும். விடிகாலையில ஒரு 4 மணிக்கு என்னான்னு பார்த்தா, இது அழுதுகிட்டு இருக்கும். அம்மா எழுந்து பால் கறக்கிறதுக்கோ, இல்ல எங்கோ வந்து எழுந்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த கடைசி அந்த பெண் குழந்தைய வந்து அப்படியே அ அ ஒரு ஒரே ஷோல்டர் அப்படியே பிடிச்சு தூக்கி, அந்த கதவ திறந்து வெளிய விட்டுருவாரு. அ யாராவது கூட்டின்னு போயிட்டோம். ஏன்னா, அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு அழுகை வந்து, அந்த பையனுடைய தூக்கத்தை கெடுத்துரும் அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணுவார். அத பார்க்கும்போது எனக்கு சரியான கோவம் வரும். அப்படியே பயங்கரமா ஆத்திரம் வரும். ஆனா, அங்க இருக்கிற வீட்ல இருக்கிற நபர்கள் கிட்ட சொல்லிக்க முடியாம, கொஞ்சம் அந்த ஊர்லயே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு மனசு விட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருனா இருந்தாங்களா, அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி, அவர ரொம்ப திட்டியிருக்கேன். பயங்கரமா அவர அந்த பயாலஜிக்கல் அப்பாவ இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது, அதே மாரி இன்னொரு சமயம் என்ன ஆச்சுன்னா, அந்த பையனா கையில ஏதோ ஒண்ணு இடிச்சுக்கிட்டு பிளட் வந்துடுச்சு அவனுக்கு. அப்ப நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நெனச்சுட்டு, என்ன கன்னா பின்னான்னு பேசுறாரு அவரு. நான் வந்து நான் வேற இடத்துல வளர்ந்தேன். என்ன அந்த மாரிலாம் பேசினவங்க கிடையாது. என்ன திட்டினவங்க கிடையாது. இது பண்ண கிடையாது. 2வது அது என் காரணத்தால அந்த பையனுக்கு கைய இடிச்சுக்கிட்டு வரல. அப்படி இருக்கும்போது அவர் பேசுறது அந்த போக்கு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் எக்ஸ்ட்ரீமா திட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரீமா திட்டுனேன். திட்டுனதுக்கு காரணமே அவர் என்ன திட்டுனது கூட இல்ல. அந்த சின்ன கை குழந்தைய தூக்கி தூக்கி காலையில எடுத்து வெளியில ஷோல்டர பிடிச்சு தூக்கி போட்டுறாரு பார்த்தீங்களா? அந்த இன்னொரு பையனுக்கு ஆ வந்து தூக்கம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. அதனால எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்துருது எனக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு கொன்னே போட்டுடலான்னு இருக்குது அவர அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆ அப்படி சொல்லிட்டு அது வந்து 1 இயர் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆயிட்டு எனக்கு ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் வந்து குழந்த பிறக்குது. அதெல்லாம் தாண்டி குழந்தலாம் பொறந்து, அதுக்கப்புறம் நெறைய முறை நான் வந்து அம்மா வீட்டுக்கு வருவேன். அப்ப பெரிய கூட்டு குடும்பமா இருந்தது. சுருங்கி சுருங்கி வெறும் எங்க அப்பா, அம்மா, அந்த தம்பி, தங்கச்சி மட்டும் இருக்கிற பீரியட்லயும் நெறைய நான் அங்க போயிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வர்றது இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய நெறைய வந்து எல்லா கூட்டு குடும்பமா இருக்கும்போதே நெறைய மன வாழ்க்கையில பிரச்சனை இருந்து அப்ப நான் வந்து அப்ப அவர் வந்து எனக்கு நெறைய உடம்பு பிசிக்கல் ப்ராப்ளம் ஆயி, அவரே வந்து என்ன சென்னைக்கு வந்து அ ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டின்னு போனது. அப்புறம் "நீ அந்த லைஃப் உனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த லைஃபே உனக்கு வேணாம். நான் வந்து குயின் மேரிஸ் காலேஜ்லேருந்து நானு அப்ளிகேஷன் வாங்கின்னு சொல்றேன்னு" சொல்லிட்டு, பக்கத்து வீட்ல ஒரு அவங்களும் கசின் அவங்க படிச்சாங்க அங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து இது வாங்கின்னு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினே வந்தாங்களா, இல்ல வாங்கின்னு வர சொன்னாங்களான்னு இன்னும் ஞாபகம் இல்ல. அவங்ககிட்ட கேட்கணும். அந்த மாரி வந்து வாங்கிட்டு வர சொல்றேன். நீ படி, நீ போக வேணாம். மறுபடியும் லைஃப் உனக்கு வேணான்ற மாரிலாம் அவரு சொல்லியிருக்காரு. அந்த நான் சொன்னதெல்லாம் அவர கூட கொன்னுடலாம் போல இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த 1 இயர் நான் தங்கியிருந்த இந்த 17 வயசு பீரியட்ல நடந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கல்யாண வாழ்க்கையில வந்து நிச்சயமா மறுபடியும் என்ன போக விடக்கூடாது. எனக்கு படிக்க வச்சுட்டு செப்பரேட் பண்ணிடணுன்ற மைண்ட் செட்டோட அவர் இருந்தாரு. அதுக்கப்புறமா அ எனக்கு வந்து இப்ப என்னுடைய ஒரு 30 வயசுலயோ, 35வது வயசுல தான் அவர் போறாரு. அ அவர் போகும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கரெக்ட்டா 15 டேஸுக்கு முன்னாடி அ நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என்னோட சிஸ்டரு எல்லாருமே வந்து ஒரு மேரேஜ் போறோம். அது வந்து எங்க அம்மாவுடைய தம்பியோட பொண்ணு கல்யாணம் அது. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்க திரும்பி எல்லாம் ஒண்ணா ட்ரெயின்ல வரோம். ட்ரெயின்ல வரும்போது அந்த பையன் வந்து ஒழுங்கா அந்த பிஇ எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து பர்ட்டிகுலரா ஒரு வேலைக்கு ம இது போகாம,
நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த செல்லமாக வளர்த்தாருன்னு சொன்னால அந்த பையன் அவருக்கு ஏற்ற மாதிரி அடங்க மாதிரி இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜ் அது. அப்போ ட்ரெயினில் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரார், எங்கள் பையன் என் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான். அது வந்து நான் வந்து அந்த அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா அவ்வளோ இதுவாக சொன்ன காலத்துலேருந்து ஒரு 15 வருஷம் கழித்து எங்கள் அப்பா கிட்ட வந்து வரும்போது சொல்கிறார், அவனை நீயாவது ஏதாவது பண்ணு, அவன் என் பேச்சுக்கு கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்கிறான், நீ ஏதாவது சொல்லிக்கில்லையே அவனை வேலைக்கு போகிறதுக்கு எதனா இது பண்ணு, நீ பார்த்துக்கிறியா அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிறாரு என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நாங்கள் அதெல்லாம் அவர் என்கிட்ட பேசிகிட்டே வரும்போது நிறைய எங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் இன்னும் கூட போகிறோம். எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணனோட மனைவி அண்ணி, அப்புறம் என்னுடைய கசின் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் கூட அந்த ட்ரெயினில் வராங்க. நாங்கள் 2 பேரும் ஏன்னா நாங்கள் ஒன்றாவே இல்லைன்றதுனால நாங்கள் 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அவர் இருக்கும்போது நடக்கிற நிகழ்ச்சி சில விஷயம் நீங்கள் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா வந்து எத்தனையோ 15 வருஷமாக நாங்கள் எத்தனையோ முறை பேசின்னு இருந்திருக்கலாம். நாங்கள் அடிக்கடி அம்மா ஊருன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கும் அவருக்குள்ளே எதனா பாண்ட் வந்திருக்கலாம். அவர் என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம், நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நிறைய உறவுகள் வந்து யாரெல்லாம் என் மேலே பயங்கரமான எதிர்ப்பு வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே இருக்காதுன்னு அவங்களாவே கற்பனையில் ஒன்று நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு வாயில் மனசில் மூடிக்கிட்டு வச்சுட்டுருக்க மாட்டேன்றாங்க அத்தை. ஒரு சமயம் வரும்போது அவங்க எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டாங்களோ, எனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தங்குது, நான் அவர் கூடவே வளரலையே அப்படின்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பலமுறை அவங்க தனியாக போய் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்குள்ள எப்படி அவங்களுக்குள்ள புரிதல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் இஷ்டத்துக்கு வார்த்தையை உறது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இத்தனைக்கும் அவங்க குரூப்பில் இருந்த ஆளே 2 பேர் வந்து அந்த ட்ரெயினில் பார்த்துக்கிட்டு வராங்க. நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசிட்டு வரத பார்த்துக்கிட்டு வராங்க அந்த விஷயத்த. அவர் அந்த ட்ரெயினில் வந்து இறங்கின 2 வீக்ஸ்லேயோ அல்லது 10 டேஸ்லையான்னு ஞாபகம் இல்லை. 10 டேஸில் அவர் பிரெயின் ஹெமரேஜில் அப்படியே வாயில் மூக்கில் பிளட்டு வந்து சென்னைக்கு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு நோக்கி வந்துட்டுருக்காரு அப்படின்ற ஃபோன் வருது. திருவள்ளூர் ஆண்ட வரும்போது உயிர் போயிடுச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெயினில் அவர் என்கிட்ட வந்து ஏதோ ஒப்படைச்ச மாதிரி அந்த பையனை வந்து நீ பார்த்துக்கிறியான்னு அவர் கேட்டது என்கிட்ட சொன்ன அந்த ஒரு 12th டேவோ 10th டேவோ வந்து அவர் போயிடுறார். அப்போ நான் அந்த ஊருக்கு எல்லாம் போகிறேன். ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து எங்கள் பையன். அப்போ நான் அங்கே போகும்போது நிறைய கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்திருக்குது. அந்த சின்ன வயசில் ஒரே ஒரு வருஷம் இருந்தனே, அப்போது அவர் அந்த பொண்ணை தூக்கி அப்படி போட்டது அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஊருக்கு போகிறேன். அப்போ போகும்போது நான் அழறேன். ஏன் அழறேன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெயினில் வந்து அவனை நீ இது பண்ணிக்க சொல்கிறது. அந்த 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் இல்லை, நடுவில் நிறைய போவேன் நான் ஊருக்கு. அப்போ என்கிட்ட பேசுறது, அப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி எனக்கு இருந்த பிரச்சனைக்கு நீ அந்த ஊருக்கு நீ படிக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு. ஆனால் என்னை மீறி உன்னை 10th வந்து வேறு ஒருத்தர் நிறுத்துறது கூட எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அப்போ எனக்கு தைரியம் இல்லை சொல்கிறதுக்கு. என்கிட்ட யாரும் ஒப்பீனியன் கூட கேட்கல. நான் 10th உன்னை நிறுத்திட்டோமா அப்படின்ற விஷயமோ இல்லை கல்யாண சம்மந்தமான விஷயங்களோ என்கிட்ட யாரும் ஒப்பீனியன் கூட கேட்கல. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நானே அந்த காலத்தில் வந்து இந்த ஊரில் யாருமே ஜென்ஸுங்க படிக்காத விவசாயம் பண்ண காலத்தில் நான் போய் டிகிரி படித்து இது பண்ண ஆள். எனக்கு போயிட்டு எப்படி வந்து உன்னை படிக்க வைக்காத இது வந்து கல்யாணம் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தணும்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் எங்களுக்குள்ளே நடந்திருக்கோன்றது விஷயமே சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியலன்ற ஒரே காரணத்துக்கு ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தர் பயங்கரமாக அடித்தாங்க. முத்து சொல்கிறது பற்றிய இது அருண் சொல்லும்போது ஒரு மனுஷனை திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவான். எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு எதனா பண்ணிட்டு போயிடலாமான்னு சொன்னாங்கன்னு அவங்க அப்பா அதை மட்டும் வந்து ஞாபகப்படுத்துறாரு. முத்து வந்து இதுக்கு வந்து நீ மட்டும் சொன்னது பாபான்னு சொன்னது மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, ஆனால் அவர் கூட ஒன்று சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போவார். அவர் வந்து எதனா பண்ணிட்டு போயிடலாமான்றதுன்னா நான் சொன்ன மாதிரி தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் எதனா பண்ணிடலாமான்ருக்குது. ஒரு சின்ன குழந்தையை தூக்கி வெளியில் போடுற ஒரு இதில் வந்து தாங்க முடியல நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தா. அதுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எத்தனை பாண்ட் அவங்களுக்குள்ளே வந்திருக்கோன்றதை பற்றி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் என்னை வளர்த்த அம்மா கூட வந்து ஒரு சமயம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பல நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரு இன்சிடெண்ட் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸுங்க, என்னுடைய அப்பா ஃபோட்டோ, இன்னும் நிறைய ஃபோட்டோஸுங்கெல்லாம் எப்போவுமே என்கிட்ட பத்திரமா வச்சு வைப்பாங்க. எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எதனா இருந்தால் வச்சு வைப்பாங்க. பணம் பொருள் இல்லை, இந்த மாதிரி எதனா நினைவுகள்
பாட்டு கேசட்டுங்க இந்த மாதிரி வந்து இளையராஜா பாட்டாக இருக்கட்டும், அந்த காலத்தில் அவங்க கேட்ட பாட்டுகளாக இருக்கட்டும், அதுங்கெல்லாம் பெரிய பொக்கிஷம் மாதிரி அதுன்னு அந்த மாதிரி எழுதுனது, அந்த மாதிரி கையாளி எழுதுனது அதெல்லாம் என்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. ஏன்னா நான் வளர்த்தாங்க, அதனால் நான் அப்படி தான் என்கிட்ட பார்ப்பாங்க. என்னை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபோட்டோலேருந்து கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு கூட வந்து ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்து, "நீ எல்லாம் ஃபோட்டோ உங்கள் அப்பா ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுவியா? நான்லாம் பாரு உங்கள் அப்பா ஃபோட்டோவை நான் வச்சு பூஜை பண்ணுறேன்." அது ஒரு பயங்கரமான இது. இப்ப இவங்க சிரிக்கிறாங்க பாத்தியா? இவங்க இந்த உண்மையிலே இவங்க சிரிக்கிறாங்க பாத்தியா? இப்ப வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு ஜெஃப்ரி சிரிச்சிருக்கணும். அது சத்யா பார்த்துட்டதுனால, அது வந்து அவங்கலாம் நடிக்கிறாங்கன்றதுக்காக நான் சிரிச்சேன்ற மாரி அத வேறமா மாத்தியிருக்கணும்னு தோணுது எனக்கு. பார்க்கும்போது. ஏதோ அந்த அவங்க நடிக்கிறாங்கல்ல, அதனால சிரிச்சேன்னு சொல்லிட்டு வந்து, அவர் சிரிக்கிறத பார்த்து சத்யாவும் சிரிச்சிருக்கணுமோன்னு தோணுது. அது ஒரு பக்கம் இருக்கு எனக்கு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் கூட வந்து உனக்கு நடிக்கிறதுக்காக கூட அழலாம், தப்பு கிடையாது. ஆனால் சிரிப்பு எப்படி வரும்? டான்ஸ் எப்படி ஆட முடியும் உனக்கு? நடிக்கிறதுக்கு ஒரு சில சபையில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் போயிட்டாங்கன்னா, எதிரியாக இருந்தால் கூட அவங்க போயிட்டு அந்த சபை நாகரிகம் வந்து எதிரியாக இருந்தால் கூட போயிட்டா ஒரு நிமிஷம் அழதான் அழணும் உனக்கு. அங்கே போயிட்டு வந்து நீ போயிட்டு உனக்கு வந்து நீ இத்தனை நாள் என் எதிரியாக இருந்தவன் தானே, அதனால் நான் இங்கே போயிட்டு அழ முடியாது, அழுதா அது நடிப்பாயிடும்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து உண்மையிலே நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தால் கூட, ஒரு பெரிய அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஏதோ பெரிய வியாதி வருதுன்னா, நம்மள அறியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துரும். சரிங்களா? அதையெல்லாம் கூட கேலி பொருளா மாத்தக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நீங்க பார்க்கலாம். அதே சமயத்தில என்னுடைய லைஃப்ல நடந்த ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் என் கதைய சொல்றதுக்காக நான் சொல்லல. உங்க சுத்தி நடக்கிற விஷயங்கள் நீங்க கவனிக்கணும் முதல்ல. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே நீங்க ஒண்ணு மறதி இருக்கிறவங்களா இருந்தா நோட்டு போட்டு எழுதி வைங்க. இல்லன்னா மனசுலயே சில விஷயங்கள ஞாபகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி எங்கள் அப்பா போயிட்டு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த பையனை நீ பார்த்துக்கிறியா? அந்த பையனை வந்து என் பேச்சு கேட்க மாட்டேன்றான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே போகும்போது எனக்கு எப்படி அழ வருமா வராதாங்க எனக்கு. எனக்கு வந்து என்கிட்ட அது இல்லாமல் நிறைய எனக்கும் அவருக்கும் நிறைய அதுக்கு முன்னாடிலாம் பேசக்கூட மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேசியிருக்கிறோம். அவர் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அவரும் நிறையவே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் இவர் இந்த மாதிரி சொன்னாரே அப்படின்னு ரொம்ப வருது. அப்பான்றதுன்றதை தாண்டி எனக்கு வந்து அவர் இந்த மாதிரி நம்மளை நம்பி சொன்னாரேன்றதுக்காக வருது. என்னால் சாப்பாடு சாப்பிட முடியல. எதுவுமே ஒரு ட்ராப் பால் கூட எதுவுமே குடிக்க முடியல. அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா வீட்டு ஆளுங்கெல்லாம், அதாவது எங்கள் அம்மாவினுடைய அம்மா வீட்டு ஆளுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இன்னொரு கிராமத்துலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை சுற்றி இது பண்ணிக்கிட்டு அவங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டம்ளர் பால்னா குடி, ஒரு முழுங்கானா பால் குடி, ஒரு முழுங்கானா பால் குடின்னு கேட்குறாங்க. அந்த அந்த மாதிரி கேட்டுன்னு இருக்கும்போது அந்த கேட்டுன்னு இருக்கும்போதே ஒரு சர்க்காசம் ஒரு லேடி என்ன பண்ணுச்சுன்னா என்கிட்ட வந்து அந்த எங்கள் அப்பா பக்கத்தில் அந்த திண்ணை மாதிரி இருக்கும், அந்த தூண்கள்லாம் வச்சு அந்த செட்டிநாடு வீடு, அந்த திண்ணையில் பக்கத்தில் அந்த உட்காந்துட்டு இருந்த லேடி எழுந்து வந்து என்கிட்ட சொன்ன, நீ எல்லாம் அவர் கூட வந்து இருந்தது கிடையாது, இன்னும் இந்த தெருவிலேயே கூட இருந்தவங்கலாம் அவருக்கு டெய்லி இட்லி சாப்பாடெல்லாம் கொடுத்தவங்கலாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல், அது என்ன மீனிங்னா, நான் வந்து இந்த செல்லத்தில் அவங்க கற்பனையிலலாம் எப்படி இருக்குதுன்னா, நான் ரொம்ப கொஞ்சம் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்ந்ததுனால, நான் இந்த மாதிரி வேலைங்களை கூட செய்யாத ஆள், அந்த மாதிரி அவருக்கு பணிவிடையே செஞ்சவங்கலாம் கூட இங்கே இருக்கிறாங்க. உனக்கே அப்படி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அது சர்க்காசமாக சொல்லிட்டோன்னு ஆயிட்டு பின்னாடி அப்புறம் மாற்றிடுறாங்க. இல்லை அப்போ தேத்தத்துக்காக நான் சொன்னேன். அப்போ தான் அவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் கூடவே இருந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னேன் அப்படின்றதுக்காக மாற்றிடுறாங்க அதை டக்குன்னு. அவங்க அந்த இடத்துல யாரோ என்னை கேட்டுட்டு போகிறாங்க. என்னை கேட்டு பால் குடி, ஒரு டம்ளர் பால் குடின்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஆழ் மனசில் என் மேலே பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிர்க்கவே என்னை யாராவது பாராட்டுறதோ இல்லை யாராவது பரிதாபப்படுறதோ நடந்தால் அந்த நிகழ்ச்சியை அவங்களால தாங்கிக்க முடியல. அதாவது அவங்க கண்ணெதிர்க்க நடக்காமல் நடந்துடணும். நான் ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதோ, இல்லை எதனா ஒரு வேலைக்கு போகிறதோ, இல்லை எதனா ஒரு ஸ்கில்லை வெளிப்படுத்துகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு நல்ல பேர் வாங்குறதோ, இல்லை என் மேலே யாராவது பரிதாபப்படுறதோ, இந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அவர்கள் பார்வையில் நடக்காமல் வேறு ஏதோ ஒரு இடத்தில் நடந்து விட்டால் அவங்களால் முடியுது. அவங்க கண்ணெதிரிலேயே நடப்பதாக இருந்தால், அது அப்பாவின் சடலம், ரத்தம், ஷர்ட்லலாம் ரத்தம் இருக்குது, அப்படியே ரத்தமாக அந்த ரத்தம் ஒழுக அப்பாவினுடைய சடலம் திண்ணையின் மீது இருக்கும்போது கூட என்னை 4 பேர் வந்து சாப்பிடு பால் குடின்னு சொல்லும்போது அவர்களால் அந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அது என்னன்னா, இந்த லேடி அந்த மாதிரி சொல்லுது,
இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு தான் இட்லியும் சாப்பாடும் தர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனோ தவிர, அதே சேம் சமயத்தில் என் மாமியார் வீட்டில் எங்கள் மாமியாருடைய மாமியாருக்கு படுக்கையாக இருக்கிறவங்க பிளாங்கெட்டில் யூரின் போயிடுவாங்க. அதை எடுத்து இன்றைக்கி தான் க்ளவுஸு எல்லாமே வருது உங்களுக்கு, நாப்கின் எல்லாமே. அதை கையால் தான் எடுத்து அந்த 18 வயசில் அது வந்து ஃபுல்லாகவே அது வந்து வாஷ் பண்ணுற ஒரு வயசில் 18 வயசுலேருந்து தொடர்ந்து அந்த பாட்டிக்கு செய்தவங்க நாங்கள். அந்த இவர் போன சமயத்தில் அந்த பாட்டி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. நானும் செஞ்சேன், என் கூட இருக்கிறவங்க அந்த வீட்டில் வேறு மருமகளாக வந்தாங்கன்னா அவங்களும் செஞ்சுருக்கும். நான் செய்யாமல் இல்லை. நான் சொன்னவுடனே நீ மட்டும் செய்யலை, இன்னொருத்தருக்கு செய்திருக்காங்கன்னுவாங்க அவங்க. நான் அதையெல்லாம் கையால் தொட்டு செய்த ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது நான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி பணிவிடை செஞ்சேனான்றதை பற்றி கேள்வி. நான் எங்குமே செய்ய மாட்டேன் அந்த மாதிரி வேலையை அப்படின்னா தான் நீ அந்த பேச்சை எடுக்கணும். என்ன யாரோ கேட்டுட்டு போகிறாங்களே, பெத்த பொண்ணு தானே, அந்த வந்து டெத்து இருக்கும்போது அழுகிறதுக்காக வந்து கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் காஃபி குடி, பால் குடின்னு கேட்டுட்டா உனக்கு என்ன? நீ தூரம் உட்காந்துருக்கிற ஆள் ஏன் எழுந்து வந்து உன்னை விட எனக்கு இன்னும் கூட பச்சை பசேல் என் காதில் கேட்குது. உன்னை விட இங்கே 2 பெண்களுடைய பேர் சொல்லி அவங்கெல்லாம் டெய்லி இட்லி சாப்பாடே எடுத்துன்னு வந்து அவருக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இதுதான் வார்த்தை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது அசிங்கமாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோன்ற பின்னாடி அதுக்கு 108 மழுப்பல்கள். இவர் விஜய் சேதுபதி சொல்வார்ல, சுற்றி வளைக்கிறீங்க, பூசி மொழுகிறீங்க, சுற்றி விட்றீங்கன்னு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்றதுக்காக மழுப்பல்கள். அந்த வந்து என்னை வந்து யாராவது பரிதாபப்பட்டோ யாராவது பாராட்டியோ அவங்கள பார்க்கவே கூடாது. அவங்க எந்த அந்த நிகழ்ச்சியை அவங்க பார்க்காம நடந்துட்டா ஓகே. அவங்களுக்கு கண்ணெதிர்க்கு பார்த்தா அவங்களால முடியறதில்ல. இது அந்த பால் குடின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும்போது நடந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி இன்னும் நிறைய பிடிக்காதவங்க லிஸ்ட்டு நிறைய இருந்தது இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறேன். அந்த இடத்துலேருந்து தள்ளி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்கேன். அப்போவும் ஒரு லேடி வந்து, நீ உங்கள் அப்பாவை எப்போ நான் 17 வயசில் நான் சொன்னேனே, அந்த குழந்தைய தூக்கி அப்படி போகிறதும் அந்த கையில் அந்த பையனுக்கு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக அவர் பேசினான்னு சொல்லிட்டு அவர் வர்ற ஆத்தத்துக்கு அவரை கொன்னுலாம் போல இருக்குதுன்னு சொன்னனே, அது இந்த சமயத்தில் அந்த திண்ணை மீது அவருடைய பாடி இருக்கும் பொழுது நான் அழுது கொண்டிருக்கிறேன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த லேடி வந்து, நீ உங்கள் அப்பாவை இந்த மாதிரி சொல்லியிருக்கிற, நீ உங்கள் அப்பாவை வந்து கொன்னுடுவேன்ற அளவுக்கு நீ சொல்லியிருக்கிற, இப்போ எதுக்கு அழுறேன்னு கேட்டது. அது மாதிரி உனக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு புரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் உங்கள் வாழ்க்கையில் கூட சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ இல்லை உடன் பிறந்தவர்கள் மேலேயோ ஏதோ ஒரு கோபத்தினால பயங்கரமாக வார்த்தையை விட்டோ இல்லை சண்டை போட்டுன்னு கூட போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாண்டு வந்திருக்கலாம். அதுக்குள்ளே எத்தனையோ வருஷம் நீங்கள் பேசி இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். அது மற்றவர்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். தெரியாமல் இருந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக நீ வந்து அவங்களெல்லாம் எதிர்த்தால் தானே, இப்போ எப்படி நீ வந்து ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது நிறைய வீட்டில் மாமியாருங்க பண்ணுறாங்க அந்த வேலையை. அதாவது பையனுங்க வந்து ரொம்ப பையனும் மருமகளும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு சண்டைக்கு காரணமே மாமியாராக இருக்கலாம், யாருனா இருக்கலாம். மறுபடியும் அவங்க சேர்ந்துக்கிறதா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவள் இந்த மாதிரி சொன்னவோ, அவள் இந்த மாதிரி பேசினவோ, அவள் என்னை எதிர்த்து பேசினவோ, அவள் என்னை இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிருக்கிறவோன்னு அந்த பையனுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பது. மறுபடியும் சேர்ந்து விடாமல் அந்த வார்த்தைகளை, நடந்து முடிந்த நிகழ்வுகளை மறுபடியும் அவங்க சேரலான்னு நினச்சா கூட சேர விடாமல் வந்து பார்த்துக்கிறது. அது மாமியார் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வந்து ஒரு கணவன் மனைவியை பிரிக்கின்ற நோக்கத்தோடு இருக்கிறதோ அல்லது ஒரு குடும்பத்தை சீரழிக்கின்ற நோக்கத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அவர்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டி மறுபடியும் சேர விடாமல் பார்த்து கொள்வது. இதுவும் நடக்குது ஒரு பக்கம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து எக்ஸ்ட்ரீம், அதாவது வந்து ஒரு 100 பேருக்கு எங்கள் ரிலேஷன்ஸில் நடக்காத வார்த்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டிலையும் நடக்கலாம். அதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்காமல் இருக்கக்கூடாதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ தான் எதிர்ப்பாக இருந்தாலும், எவ்வளோ தான் ஒரு இதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி வந்து ஒரு எதிரியை கூட கல்யாணத்துக்கு நம்ம போய் கூப்பிட்றோம், அவங்களுக்கு எல்லாரும் வந்து மனசார சாப்பாடு போட்டு வாழ்த்திட்டு போட்டோம் அப்படின்னு தான் பண்ணுறோம். அப்படி பார்த்தா பிக் பாஸில் கூட உங்களுக்கு அந்த ஒருத்தருக்கு வந்து முத்துக்குமாருக்கும் சரி, உங்களுக்கு ராயனுக்கும் உங்களுக்கு போட்டியாளர்கள் தான் அவங்க. அவங்க உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது உங்களுக்கு.
அது அந்த போட்டி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில வந்து அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நேத்தே நான் போட்ட இதுதான். ஒரு வெற்றியாளனுக்கு எதிரியினுடைய வெற்றிய கூட பார்த்து ரசிக்க முடியும்னா, அவன் தான் உண்மையான வெற்றியாளன் சொல்ட்டு. அந்த அழுகை உண்மையிலே அந்த சமயத்தில் வந்தது உண்மையா கூட இருக்கலாம். இப்ப நம்பளுக்கு வாழ்க்கையில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெறுப்ப பண்ணவங்க, ஒருவேள அவங்க இறக்கின்ற தருவாயிலோ, அல்லது இறப்புக்கு சமமான ஒரு வாழ்க்கையோ, அல்லது ஏதோ ஒரு இதுவோ வரும்போது ஆ, நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனசு இருக்கிறவனுக்கு, அவன் நம்மள எதிர்ச்சான்றத தாண்டி, நம்மள எதிர்ப்பு பண்ணான்றத தாண்டி, அவங்கள நெஞ்சில ஈரம் கசிஞ்சுதானா, அது வந்து அப்படிப்பட்ட பியூரிட்டி மனசு அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்காதுன்னு என்ன நிச்சயங்குது. ஜெஃப்ரிக்கும் சொல்றேன், சத்யாவுக்கும். சத்யா மட்டும் அது வந்து ஜெஃப்ரி ஏதோ சிரிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு அத பார்த்து சிரிச்சது உனக்கு. சிரிப்பு வந்துட்டது எனக்கு. சில சமயம் தேவையில்லாத இடத்துல ஒரு டஃப்பான இடத்துல யாருனா சிரிச்சுட்டாங்களா, நம்மளுக்கும் சிரிப்பு வந்துரும். அந்த மாரி தான் நான் பார்க்குறேன் சத்யாவ. ஆனா ஜெஃப்ரி வந்து சிரிச்சது வேற எதுக்கோ. ஆனா ஆனா வந்து அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நடிச்சு அழறாங்க. அத பார்த்தா சிரிப்பு வந்ததுன்னு சொன்னது என்னால ஏத்துக்க முடியல. அப்படியே இருந்தாலும் கூட அதுக்கு சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் நீங்க நடிக்காவது நடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க எல்லாரும் நடிச்ச மாரியே நீங்களும் நடிச்சாவது அழுதுருக்கலாம். நடிச்சாவது அழுதுருக்கலாம் அப்படின்றத தான் நான் சொல்றேனே தவிர, அதுக்காக உங்களுக்கு சிரிப்பு வருமா? இல்ல அதுக்காக உங்களால போயிட்டு அந்த மாரி சமையல் கட்டுல அங்க சமையல் பண்ற இடத்துல போயிட்டு டான்ஸ் ஆட முடியுமா எல்லாருக்கும்? அப்ப நல்லாவே ஜெஃப்ரியும் சரி, சத்யாவும் சரி அந்த டான்ஸ் ஆடுறத நான் பார்க்குறேன். அந்த டான்ஸ் ஆடுறது. சரி உனக்கு தான் வந்து அவங்கலாம் நடிக்கிறாங்க. உனக்கு தான் நடிக்கலையே நீ. அதுக்கு டான்ஸ் ஆடாம இருந்திருக்கலாமே! சிரிப்பு தான் வந்துச்சு. அவங்கலாம் நடிக்கிறாங்கன்னு சிரிப்பு வந்துச்சு ஓகே. ஆனா, உனக்கு மனசுல உனக்கு நடிப்பு இல்ல. உனக்கு மனசுல கஷ்டம் தான் இருந்தது. ஆனா, உனக்கு வந்து நடிப்பு இல்ல அப்டின்னா, அட்லீஸ்ட் அந்த டான்ஸாவது ஆடாம இருந்திருக்கலாமே! ஒரு நைட் கூட ஆகலல்ல உங்களுக்கு? ஒரு நாள் ஆகணும்ல உங்களுக்கு? அட்லீஸ்ட் அத கடந்து போறதுக்கு. ஒரு நாள் கூட ஆகாததுக்கு முன்னாடி எப்படி டான்ஸ் ஆட முடியுது? அப்ப நீ டான்ஸ் ஆடினியன்னா, நீ எப்படி மற்றவங்க வந்து அழுதாங்கன்னு பார்த்தியோ? நீ எப்படி மற்றவங்க அழுது நடிப்புன்னு பார்த்தியோ? அந்த மாரி நீ டான்ஸ் ஆடுறத கூட தானே அவங்கலாம் பார்க்க போறாங்க. நீ டான்ஸ் ஆடுறத கூட தானே மற்றவங்கலாம் பார்க்கும்போது, நீ என்ஜாய் பண்ணி தான் நீ வந்து டான்ஸ் ஆடுறன்னு தோண போகுதுல்ல மற்றவங்களுக்கு. இது வந்து பிக் பாஸ்ன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை. நிறைய லைஃப்பில் நம்ம பார்ப்போம். நிறைய நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாகவோ, கட்டாயத்தின் காரணமாகவோ, மறுபடியும் வந்து எதிர்ப்பு இருக்கிறவங்க ஒன்றா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து அப்பா அம்மாவே கூட வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சில பிடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் ஆகி கூட இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் போயிட்டு நீ வந்து இப்போ மட்டும் நீ எப்படி போகலான்னா, ஏன்னா நீ அந்த எதிர்ப்பை நீ வந்து அந்த மாதிரியே என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புகிற. அதுக்காக அவங்க சேராமல் இருக்க முடியுமா? எப்படி வந்து ஒரு மாமியார் வந்து தன் பையனும் மருமகளும் ஒன்றாவே சேரக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் பழசை கிண்டி 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 பண்ணுறாங்களோ, உனக்கு வந்து அதுதான் விருப்பமாக இருக்கின்றதுன்றதுக்காக அவங்களுக்குள்ள நிறைய பாண்டெல்லாம் நடந்திருக்கும். உங்கள் உங்கள் விசிபிள் இல்லாமல் நிறைய காலம் அவர்கள் பேசி கொண்டு இருந்திருப்பார்கள். நிறைய விஷயங்களை சந்தித்திருப்பார்கள். அப்படின்றத நிறைய பேர் யோசிக்கணும். யோசிக்காமையே தான் கண்ணெதிர்க்கு என்ன நடக்குதோ அது மட்டுமே அப்படி தான் நடந்துட்டுருக்குது அந்த இடத்துல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வார்த்தைங்களை வருது. அந்த இது வந்து நான் சொல்கிறேன், இந்த என்னுடைய அப்பா மாதிரி என்னுடைய அப்பா இதுக்காக வந்து நான் அழும்போது இப்படி சொன்னாங்கன்றதை விட நான் யாருக்கு சொல்கிறேன்னா, தனக்கா கற்பனையில் அவங்களும் ஒன்றா கூட இருந்தது கிடையாது. தூரம் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணால் எது வேணால் வார்த்தைகளை வர்றது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் புத்தி சொல்லணும்னு சொல்கிறேன் நான். இந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தான் அறிவு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து நல்லாவே மற்றவர்களை நோகடிக்க வேண்டிய விஷயத்துலலாம் நோகடிச்சுட்டு, பின்னாடி வந்து நமக்கு மரியாதை கிடைக்கல, நம்மக்கிட்ட ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்ட ஏன் அவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது 100 பேர் நம்மளுக்கு மதிக்கிறாங்களே, இவங்க மட்டும் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுப்பக்கூடாது. நான் சொன்னேன், உள் மனசுக்கு தெரியும் நம்ம நிறைய இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கிறோன்னு தெரியும்னா, சரி அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடணும் பேசாமல். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னால் மறக்க முடியாத இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது என் லைஃப்பில். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் திமிர் பண்ணவங்கள்லாம் இருக்குது என் லைஃப்பில். அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் எக்ஸ்ட்ரீமாக வந்து சித்தர்களையும் அந்த கடவுள்களையும் நான் ரொம்ப வேண்டிகிட்ருக்கேன். ஆனால் நான் கேட்குறதே வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறதே வந்து அவங்களுக்கு எப்போவுமே என்னுடைய அந்த மாதிரி என் மனசை நோக்கச்சவங்களாக இருக்கட்டும், நான் ஆப்போசிட்டாக நினைக்கிறவங்களையும் வந்து அவங்க வந்து உடம்பால்
இதுவாகணும், அவங்க வாழ்க்கை கெட்டு போடணும், உலகத்தில் எதெல்லாம் ஆசைப்படுவாங்க, கல்யாணம், குழந்தை நல்லா பிறக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தான் நான் ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் கேட்குறேன். எனக்கு வந்து அவங்க நான் எதிர்பார்க்குற விஷயத்த நீங்கள் நடத்தி ஆகணும்னு நான் ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் ஒரு கடவுள்கிட்டையும் நான் கேட்குறது என்னன்னா, நான் சில விஷயங்கள் கொள்கைகள் வச்சுட்டுருக்கேன். அதை தான் கேட்கணும் தவிர, எப்பவுமே அவங்களுடைய உடல் ரீதியாகவோ, அவங்க வாழ்க்கை ரீதியாகவோ, என்னுடைய இந்த ஆழ்மனச வேதனைகள் வந்து அவங்களுடைய வருங்கால சந்ததிகளினுடைய முக்கியமான விஷயங்களில் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு சித்தர்கிட்டையும், ஒரு கடவுள்கிட்டையும் என்னுடைய கோரிக்கைகளையும், என்னுடைய வேண்டுதல்களையும் நான் வைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.